வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நம்ம நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். இப்போ அவங்களுக்கு தெரியும் அண்மை தகவல் 2 விஷயம். முன்னு முதலமைச்சர் சம்மந்தப்பட்டது. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி மதுரையில் ரோட் ஷோ பண்ணுறாரு, 25 கிலோமீட்டர். அப்படிங்கும்போது இது எதற்காக? ரோட் ஷோ அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கி மதுரையில் போய் ரோட் ஷோ பண்ண வேண்டிய அவசியம் என்ன? 48 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் சென்னையை விட்டுட்டு பொதுக்குழு வெளியில் போச்சு திமுக. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ மதுரையில் மையமாக கொண்டு பொதுக்குழுவை கூட்ட வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா விஜய் மதுரையில் போய் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரோட் ஷோ பண்ணார், அதனால் இவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லி திமுக மாதிரி ஒரு பெரிய கட்சியை நம்ம சிறுமைப்படுத்த விரும்பலை. ஆனால் தொடர்ந்து எழக்கூடிய சந்தேகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் கோயம்புத்தூரில் அவர் ரோட் ஷோ பண்ணுறாரு. உடனே அன்றைக்கே பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதே இடத்துல ரோட் ஷோ பண்ணதை நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறதுன்னு தெரில. அப்போ விஜயை பார்த்து திமுக அச்சப்படுதானோ? உண்மையிலேயே அச்சப்படுறாங்க, அதில் மாற்று கருத்தில். அவங்க என்ன நினைக்கிறாங்க? தங்களை அவர் டேமேஜ் பண்ணிடுவார். வரக்கூடிய தேர்தலில் அவர் முதலமைச்சர் ஆவாரோ இல்லையோ, முதலமைச்சர் ஆக மாட்டாருங்கிறது திமுக நினைக்கிறாங்க. ஆனால் தங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுவார் அப்படின்னு உறுதியாக நம்புகிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் விஜயை பற்றி அவர்கள். ஏன்னா ஒரு குடும்பம் சுரண்டுது, வண்டியாக பணத்தை செலவு பண்ணுவாங்க, இதெல்லாம் நேரடியாக திமுக மேலே வைக்கக்கூடிய அட்டாக். இது திமுகவுக்கு தெரியும். அதனால தான் திமுக இந்த ரியாக்ஷன் கொடுக்குது. சரி, மதுரையில் இன்றைக்கி நடக்க போகிற இந்த ரோட் ஷோ அப்படிங்கிறது முக்கியத்துவமானு கேட்டால் திமுக தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் அளிக்கும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் திமுக ஒரு வைபை கிரியேட் பண்ணுறதுக்கான வேலையில் இறங்கியிருக்காங்க. அது சரியான முடிவும் கூட. ஏன்னா ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது பொதுக்குழுவை ஆளுங்கட்சியாக இருந்து கூட்டுறது இன்னும் சிறப்பு. ஏன்னா இன்றைக்கி மதுரை உள்ளிட்ட அந்த தென் மாவட்டங்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது அவர்கள்லாம் வருவதற்கும், பொதுக்குழுங்கிறது ஒரு திருவிழா தானே, ஒரு திருவிழாவே திமுக நடத்துது. அதுவும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அடுத்த வருஷம் தேர்தல் வர நேரத்தில் இது ரொம்ப முக்கியமாக. இந்த கூட்டத்தில் நிறையா பேசுவாங்க, ஏகப்பட்ட வேலைகள் நடக்கும். உங்களுக்கு தெரியும், துணை பொதுச் செயலாளர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்த போகிறாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போகிறாங்க. ஆனால் மக்களுடைய பார்வையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது ஒரு கடுமையான போட்டி தான். விஜய் அவர்கள் இந்த கல்வி விழாவில் பேசுனது ரொம்ப அருமையான பேச்சு தான். தமிழ்நாட்டில் எலெக்ஷன் ஏன் வைக்கிறாங்கன்னே தெரியல. கொஞ்சம் யோசனை பாருங்கள். இந்தியாவிலே ஏன் வைக்கிறாங்கன்னு தெரியலன்னு தான் நம்ம கருத்து. 2 பேரும் பணத்தை கொட்டுறாங்க, அவ்வளோதான். இங்கேயாவது பணத்தை கொட்டுறாங்க, அங்கே தேர்தல் ஆணையமே நடக்குது, என்ன பேசுகிறதுன்னு தெரியல. அப்போ திமுகவும் பணத்தை கொட்ட போகுது, அதிமுகவும் பணத்தை கொட்ட போகுது. 10 ரூபா போட்டு 20 ரூபா எடுக்கக்கூடிய ஒரு விழா, அவ்வளோதான். இதில் மக்களுக்கு இலவசம்னு எவ்வளோ பொய்யான வாக்குறுதி அளிக்க முடியுமோ அதெல்லாம் அழிவிச்சு ஏதோ ஒன்று செஞ்சு நம்ம ஆட்சிக்கு வரணும். இதுதான் இன்றைக்கி நடைமுறை. திமுக அதிமுக 2 பேரையும் சேர்த்து தான் சொல்கிறோம், ஒருத்தரெல்லாம் இல்லை, எல்லா கட்சியும் தான் நம்ம சொல்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை போய்கொண்டு இருக்கிறது. மக்கள் வாக்களிக்க வரல எப்படிங்க வருவாங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இதை பார்த்துட்டு இருக்கவங்க திமுக உடன்பிறப்பு நம்மளை திட்டுவீங்க, தெரியும், அது திட்டுங்க, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. திமுகவோ நடுநிலை எந்த கட்சியாக இருந்தாலும் கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி நாடு இருக்கக்கூடிய நிலைமையில் ஏதாவது ஒரு நன்மை பண்ணிட யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்களான்னு மக்கள் ஏங்கிறது தெரியுதா தெரியலையா? ஆனால் என்ன சிக்கல் இங்கே இருக்குது? மக்கள் ஏங்குறாங்க, புதுசாக ஒருத்தர் வராரு, ஆனால் மக்கள் அவர் மேலே ஈர்க்கப்பட மாட்டுறாங்க. ஏன்னா இவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஜெயிப்பாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இன்னொன்று இலவசம், இன்னொன்று பார்த்திங்கன்னா இதுவே போதுங்கிற மனநிலை. சாதாரணமாக 1000 ரூபா உரிமை தொகை ஸ்டாலின் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க. 1000 ரூபா உரிமை தொகை எப்படி கொடுத்தாரு? அவர் வீட்டிலேருந்து பணத்தை எடுத்து கொடுத்தாரு? இல்லை. அது யார் வீட்டு பணம்? நம்ம பணம். நம்மகிட்டேருந்து பல லட்சம் கோடி அடிச்சுட்டு கொஞ்சமாக நமக்கு உதிரியாக செலவு பண்ணுறாங்க, அவ்வளோதான். இதுதானே அரசியல். இந்த அரசியல் எத்தனை மக்களுக்கு தெரியுது? யார் தான்பா ஊழல் பண்ணல அப்படின்னு போகக்கூடிய விஷயம் நம்ம வந்துட்டோம். இது எங்கே போய் முடியும்னு தெரில. அதனால் விஜய் அவர்கள் பேசியது சிறப்பு தான். தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது என்ன, இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் ஸ்டாலின் அவர்கள் ரோட் ஷோ நடத்துவது, இப்போ உதயநிதி அவர்கள் பூத் கமிட்டி அங்கே போடுறேன்னு சொன்னார்ல. சொன்ன உடனே அதாவது என்னென்னா, விஜய் ஏதாவது பண்ணுறாரோ ஒன்று வேணாம், அவர் இங்கே பரந்தூருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வேங்கை வயல் போகிறாருன்னு சொன்ன உடனேயே அந்த கேஸை வேகமாக முடிக்கிறாங்க. நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது வேங்கை வயல் சம்பந்தமாக இப்போ நம்ம ஜூவியுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு, உடனே திருமாவளவனை போகக்கூடாதுன்னு அவங்க சொல்லி வம்படியாக சொல்லி திருமாவளவன் போக முடியல. அப்போ தொடர்ந்து அவர் சம்பந்தமான புகைப்படம் வெளியேறுது. அதனால் விஜய் பற்றியே இவர்கள் நினைப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் விஜய்க்கு என்ன ஆப்ஷன்? நமக்கு சொல்கிற மாதிரி அவரே சொல்கிறார், வண்டியாக பணத்தை கொட்டுவாங்கன்னா அப்போ தனியாக நின்னா விஜய் என்ன நிலைமை வரும்? நம்ம ஏற்கனவே இதான சொன்னோம். விஜய் இது புரிஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். தனியாக நின்னா விஜயோடைய நிலைமை என்னன்னு விஜய் நல்லா புரிஞ்சிருக்காரு.
அதனால தான் அந்த வார்த்தையை சொல்கிறார், வண்டி வண்டியாக பணத்தை கொட்ட போகிறாங்க. இவர் ஏதோ ஒரு கூட்டணிக்கு போக வேண்டிய நிர்பந்தம் இன்றைக்கி விஜய்க்கு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ரோட் ஷோ அவர்கள் தொண்டர்களுக்கு உத்வேகம் அளிக்கும். வரக்கூடிய தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே நிறையா சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இது ஒரு ஹங்கு அசம்பிளி அமைப்பதற்கான வாய்ப்பு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் தான் இருக்குது. ஏன்னா திமுக கூட்டணி பலம், அதிமுக பிஜேபி கூட்டணி இன்னும் கீழ்மட்டத்தில் ஜெல் ஆகலை. ஏன்னா அதிமுகவில் பல தொண்டர்களுக்கு, பெரும்பான்மையான தொண்டர்களுக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சு பிடிக்கல. அதனால் மேல் மட்டத்தில் தான் பேசிகிட்டு இருக்காங்க, கீழ்மட்டத்தில் அந்த ஒர்க் அவுட் ஆகலை. 10 மாதத்தில் ஒர்க் அவுட் ஆகுமான்னு நமக்கு தெரியல. இன்னொன்று, இந்த கூட்டணி அப்படிங்கிறது திமுக வீழ்த்தக்கூடியதா அப்படின்னா சொல்ல முடியல. ஏன்னா விஜய் அவர்கள் யார் ஓட்டை பிரிப்பார்? திமுகவுக்கு எதிரான ஓட்டு தான் எல்லாம். அப்படிங்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, பிஜேபி அதிமுகவுக்கு போகிற ஓட்டை தான் விஜய் பிரிக்க போகிறார். நமக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு நல்லது தான் பண்ணுவார் நம்ம நினைக்கிறோம். இப்போ இருக்க சூழ்நிலையில் பின்னாடி என்ன ஆகும் தெரியாது. ஒருவேளை விஜய் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு போயிட்டால் மொத்தமாக முடிஞ்சிடும். நம்ம ஏற்கனவே சொன்னோம், அது ரொம்ப கஷ்டம் இவங்களுக்கு. யாருக்கு? திமுகவுக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போதைக்கு திமுகவுடைய பதற்றத்தின் வெளிப்பாடு தான் இந்த ரோட் ஷோ, கிட் ஷோ, இதெல்லாம் இந்த ஷோலாம் காட்டிகிட்டு இருக்காங்க. நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓடுன்னு ஆட்சிக்கு வந்தீங்க, இன்றைக்கி ஈடிக்கு பயந்துட்டு 500 ஸ்வீட் பாக்ஸில் அனுப்புகிறீங்க. உங்களுக்கு வேண்டியப்பட்ட நண்பர்கள், தம்பிகள் பண்ணுற அதாவது அட்ராசிட்டிங்கிறத தாண்டி 210 கோடிக்கு வாட்சி, நீங்கள் பண்ண சினிமா எடுக்கக்கூடிய செலவுகள், நீங்கள் வச்ச நைட் பார்ட்டி, பணம் இருந்தால் பலவிதமான விஷயங்களை பண்ணுவாங்க, தப்பான காரியம் பண்ணுவாங்கங்கிறது வெளிச்சத்துக்கு மக்கள்கிட்ட அவ்வளோ கோவப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது பணம் தான். அந்த பணத்தை இன்னும் எடுக்காமல் பிஜேபி பல வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது திமுகவும் தடுமாறி கொண்டு இருக்கிறது தான் நம்ம நினைக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய அண்மை தகவலை நிறையா உங்கள்கிட்ட கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.